மோடிக்கு டப் கொடுக்கும் ராகுல் காந்தி. அட இவ்வளவு முன்னேற்றமா? இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் ஆகஸ்ட் 2024 அப்படிங்கிற பெயர்ல ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 10 முதல் ஓட்டர் மூலம் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இந்த கருத்து கணிப்பு நாட்டின் 543 மக்களவை தொகுதிகளிலும் 40,591 பேர் பதில் கொடுத்திருக்காங்க. இது தவிர ஓட்டர் நடத்தும் வழக்கமான வாராந்திர கணிப்புல 95,872 பேர் பதில் கொடுத்திருக்காங்க. இதை ஆராய்ந்து மூட் ஆஃப் தி நேஷன் அறிக்கையை இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்க. இதன்படி இந்த ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் 543 உறுப்பினர்களை கொண்ட லோக்சபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை வென்றது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள் கூட்டணி 234 இடங்களை கைப்பற்றினாங்க. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் 52 இடங்களில் வென்றது நிலையில இப்போ 99 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகள லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவரை நியமிக்கும் தகுதியை காங்கிரஸ் பெற்றது. வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இந்த முறை அமைந்திருக்காங்க. அதே நேரம் தேசிய ஜனநாயக கூட்டணி 370 மற்றும் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற பெரிய லட்சியங்களை கொண்டிருந்த பாஜக 2019 பெற்ற எண்ணிக்கை விட 63 இடங்கள் குறைந்து 240 இடங்கள்ல தான் ஜெயித்திருக்காங்க. இதனால 3வது முறையாக ஆட்சி அமைக்க கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில இன்றைய தேதிக்கு லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டால் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு நடத்தினாங்க. இதன்படி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இப்போது உள்ளதை விட 6 இடங்கள் அதிகமாக கிடைக்கும். இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் எண்ணிக்கை 299 இருக்கும் அப்படின்னு சர்வேயில தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் அப்படியே வைத்திருக்குமா, இப்போ உள்ளதை விட ஒரு இடத்தை இழந்து 233 இருக்கும் அப்படின்னு கணிப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் இந்த சர்வேயின் கணிப்பின்படி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையேயான இடைவெளி குறைந்திருக்கிறது. அடுத்த பிரதமராக இருப்பதற்கு யார் மிகவும் பொருத்தமானவர் அப்படிங்கிற கேள்விக்கு 49 விழுக்காடு பேர் நரேந்திர மோடிக்கு மிகவும் பிடித்தமான பிரதமர் அப்படின்னு தீர்வு பண்ணியிருக்காங்க. மறுபுறம் வாக்களித்தவர்களை 22.4 விழுக்காடு பேர் ராகுல் காந்தியை தேர்வு செஞ்சிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் மூட் ஆஃப் தி நேஷன் எடுத்த கணிப்புடன் பார்க்கும்போது இப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு 6 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. அதே காலகட்டத்தில் ராகுல் காந்திக்கு 8 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. பொது தேர்தல்கள் இன்னைக்கு நடந்தா பாஜக இப்போ இருக்கிறதை விட 4 இடங்களை அதிகம் பெற்று 244 உயரும். பாஜகவின் வாக்கு வங்கி ஓரளவு அதிகரிக்கும் அப்படின்னு கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாஜகவின் வாக்கு சதவீதம் கடந்த தேர்தலில் 37.7 விழுக்காடாக இருந்துச்சு, 36.56 விழுக்காடா சரிந்திருக்க நிலையில மூட் ஆஃப் தி நேஷன் சர்வேயில பாஜகவுக்கு 38 விழுக்காடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 43.7 விழுக்காடு வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சர்வேயில தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் களத்துல இப்போ உற்சாகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு லோக்சபா தேர்தல் நடந்தால் 106 இடங்களை கைப்பற்றுமா? 2014 44 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்று தோல்வி தழுவிய காங்கிரஸ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 8 இடங்கள் மட்டுமே அதிகம் பெற்று 52 இடங்களில் தான் வென்றாங்க. 2024 தேர்தலில் தான் 99 இடங்களில் வென்று இன்னைக்கு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டால் காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் 25.4 விழுக்காடாக அதிகரிக்கும் அப்படின்னு சர்வேயில தெரிய வந்திருக்கு. 2019 லோக்சபா தேர்தலில் 19.46 விழுக்காடு ஓட்டுகளை பெற்ற காங்கிரஸ் 2024 தேர்தலில் 21.20 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இந்த கருத்து கணிப்பு முற்றிலும் சரியானது என்று நாம சொல்ல முடியாது. ஏன்னா கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் தவறுகளாகவே முடிந்திருக்கிறது. இதே மூட் ஆஃப் தி நேஷன் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு நடத்திய கருத்து கணிப்புல நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களே பெறாது அப்படின்னும் பெரும்பான்மையுடன் வெல்லும், அதாவது கூட்டணி இல்லாமல் பெரும்பான்மையுடன் வெல்லும் அப்படின்னும் கணித்திருந்தாங்க. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 335 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் எதிர்க்கட்சி கூட்டணியான இந்தியா கூட்டணி 166 இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சர்வேயில சொல்லப்பட்டது. ஆனா அந்த கணிப்பை தாண்டி காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால இப்போ நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு சிறிதளவு வேறுபாட்டிலேயே எதிர்க்கட்சி கூட்டணி முன்னேறி இருப்பதாக சொல்லப்படுது. ஆனா இந்த வேறுபாடு இன்னும் அதிகமாகவே காணப்படுவதை யதார்த்த நிலைமையில பார்க்க முடியுது.
இருந்தாலும் இப்போ எதிர்க்கட்சிகள் சற்று முன்னணியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையே இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.